சமீபத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹிட் என்னால் கொடுக்க முடியல. அந்த ஏக்கம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. வெறினே சொல்லலாம். வெறி இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஹிட் கொடுக்கணுன்னு. ஸோ ரோமியோ ஜூலியட் மூலமாக அந்த ஆசை, அந்த ஏக்கம் எல்லாமே நிறைவேறிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப விரும்பி பண்ண படம். இன்றைக்கி எத்தனை மீட்டிங்ஸ் வந்து நடக்குது, சக்ஸஸ் மீட்டிங் ரொம்ப குறைவாக இருக்குது. அண்டு இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் லக்ஷ்மண், எங்கள் ப்ரொடியூசர் நந்தகோபால் சார். இன்றைக்கி எத்தனை பேர் படம் வாங்கி ரிலீஸ் பண்ணவங்க ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க. காஸ்மோஸ் சிவா சார் வைக்கிறாருன்னா அது உண்மையாகவே அவர் சந்தோஷமாக இருந்தால் தான் வைப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சந்தோஷத்தை நாங்களும் பகிர்ந்து கொண்டு தான் இங்கே வந்தோம். ஸோ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரெஸ்ஸில் கூட பார்த்தேன், எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். அநியாய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. உண்மையாகவே கடமைப்பட்டிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இந்த வருஷத்துக்காக நான் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ரொம்ப ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்த்துருக்கேன். இப்போ அடுத்தடுத்து வர படங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு நான் வேலை பார்த்துருக்கேன் லாஸ்ட் இயர். ஸோ மெயினாக இமான் சார் வந்து ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும் இந்த படத்தில். அண்டு சவுந்தரராஜன் சார் சினிமாட்டோகிராஃபர், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம் ஃபார் தேர் டெடிக்கேட்டட் ஒர்க். அண்டு அடுத்தது நம்ம சிவா சார், காஸ்மோஸ் சிவா சார் வந்து ஒரு படத்தை வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அது வேறு விஷயம். படம் பார்த்து ரசித்து வாங்கி தைரியமாக ரிலீஸ் பண்ணதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்திருக்கு. அண்டு காஸ்மோஸ் சிவா சார் வாங்கியிருக்காருனோடனே வெளியெல்லாம் வந்துட்டாங்க படத்தை. அவர் கைராசிக்காரருப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லக்ஷ்மணுக்கு நான் அதான் சொல்லுவேன், எப்பவுமே என் பிரதர் மாதிரி தான் அவர். என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காரு, இவ்வளோ மரியாதை வச்சுருக்காருன்னா அது உண்மையாகவே அது உண்மை அது. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ லக்ஷ்மண். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறதுல அது என்னால் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ஃபஸ்ட் டேலேருந்து ஒரு பாசிட்டிவ், நான் சொன்னேன் ப்ரெஸ் மீட்டில் ரிலீஸ்க்கு முன்னாடி கூட, ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அந்த வைப்ரேஷன் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறது அது கடவுளுடைய அருள் தான். அண்டு எங்கள் எல்லாருடைய டீம் எஃபர்ட் தான். அண்டு ஒரு சொன்னார் நந்தகோபால் சார், சார் இந்த படம் எனக்கு பண்ணி கொடுங்க சார், வருஷம் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார், நம்ம வந்து பண்ணுவோம் சார், எனக்கும் என் கம்பெனியில் ஒரு நல்ல படம் பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னார். அவருடைய ஆசை நிறைவேற்றுறதுக்கு நானும் ஒரு சின்ன காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக உங்களை மீட் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி. ஆரம்பத்திலேருந்து உங்களை இது 3ஆவது முறை மீட் பண்ணுறோம். ஒவ்வொரு படம் பண்ணியும் பல வழிகளை பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் இந்த ரோமியோ ஜூலியட் மூலிமா. என்னோடய இயக்குனர் லக்ஷ்மணன், என்னுடைய நடிகர் ஜெயம் ரவி, அன்சிகா மற்றும் இதில் முக்கியமாக சொல்லப்போனால் இமான் சார், சவுந்தரராஜன் சார், எல்லாருக்கும் என்னோடய டெக்னீஷியன் எல்லாம் வணக்கம் வாழ்த்து சொல்லணும். ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அன்பாக ரொம்ப பிரமாதமாக பண்ணி முடிச்சிருக்கோம். என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் படம் பண்ணாலும் எல்லாமே எங்கே கூடுவோம்னா அந்த வெற்றின்னு ஒரு இடத்துல வந்து தான் கூடுவோம். அந்த இடத்துல இப்போ வந்து கூடியிருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில நேரங்களில் என்ன பேசணும் தெரியாது, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கூட இந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி தான் நான் கமிஷன் ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன். ஏன்னா இந்த வெற்றியை வந்து எங்கேயோ இருந்து யாராவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுல்ல, இது நம்மளே அனுபவிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். ஃபஸ்ட் நன்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக வந்து நான் ரவி சாருக்கும் அவங்க ஃபாதர் எயிட்டர் மோகன் சாருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட டேலண்ட் இருப்பாங்க, டேலண்டடான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய சூப்பர் கதையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது ரவி சாரும் ஃபாதரும் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காடுக்கு நெக்ஸ்ட் தான் அவங்கள நினைக்கிறேன். இந்த படத்தை நான் ரொம்ப விருப்பப்பட்டு தான் பண்ணேன். இந்த படம் ஷூட்டிங் போகும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த படத்தை எப்போ ஃபஸ்ட் காப்பி வாங்கி ஆகணும்னு. அப்புறம் ப்ரொடியூசர் நந்தகுமார் ரொம்ப ஒத்துழைச்சி கொடுத்தார்கள். டைரக்டர் லட்சுமண் சாருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு கௌரவம் கிடைச்சிருச்சு இந்த படம் பண்ணதுனால. இதுக்கு முன்னாடி நான் நாய்கள் ஜாக்கர்ன்ற படத்தை பண்ணேன். அந்த படமும் எனக்கு பெரிய வெற்றி படமாக தான் கொடுத்தது.
அந்த படம் தான் எனக்கு முதல் படம், தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ரிலீஸ் பண்ண படம். 2வது படம் 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணேன். இந்த படம் இந்த அளவுக்கு போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் மற்றும் ரசிகர்களுக்கு டைரக்டர் தான் சேரும் இது எல்லாமே. Hi viewers, subscribe to Red Pix.